ஓரின சேர்க்கையாளர்களை கடுமையாக அவர் எதிர்த்தாலும் அந்த ஓரினை சேர்க்கையாளர்கள் மனிதர்கள் தான், அவர்களை மனிதநேயத்தோடு நடத்த வேண்டும், அவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது, மூன்றாம் பாலினத்தவர்களை ஒதுக்கி வைக்க கூடாது, கடவுளுடைய பிள்ளைகள் நாம் ஒன்றாயிருக்க வேண்டும், அவர்களும் ஆலயத்திற்கு வரலாம், ஆசீர்வாதத்தை பெறலாம், ஆணும் திருமணம் செய்வதை நாம் ஏற்கவில்லை, ஆமோதிப்பதில்லை, ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்வதுதான் இயற்கை, அதுதான் திருமணம் என்று அடித்து சொன்னாலும் அப்படி ஓரின சேர்க்கையாளர்கள் கடவுளுடைய அருளை வேண்டி குருக்கள் ஆயர்களிடம் வந்தால் அவர்களை புறக்கணிக்காதீர்கள், அவர்களை சபிக்காதீர்கள், அவர்களை ஒதுக்கி வைக்காதீர்கள், அவர்களுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தை வழங்குங்கள் என்று சொன்னவர். இது மட்டுமல்ல, நாம் அமேசான் காடுகள் அங்கு வாழ்கின்ற பழங்குடி மக்களை எல்லாம் ரோமாபுரிக்கு அளித்து இயற்கையை வணங்கி கொண்டிருக்கிறவர்கள். அது கிறிஸ்தவ போதனைப்படி இயற்கை படைக்கப்பட்ட ஒன்று, இயற்கையை வணங்குவது படைத்த கடவுளுக்கு எதிரான. என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. ஏய், உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா பி தி பாஸ். கொள்கை இருந்தாலும் அவர்களும் அந்த இயற்கை வழியாக படைத்த கடவுளைத்தான் வணங்குகிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்கும் ஒரு மாநாடு வைத்து அவர்களையும் வாழ்த்தியவர். இப்படி உலகத்திலே எல்லா விதமான எவ்வகை சேர்ந்தவர்கள், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால், இயற்கையின் பெயரால், பழங்குடி மக்கள், பின்தங்கிய மக்கள், விளிம்பு நிலை மக்கள், ஏழைகள், கருப்பர்கள், வெள்ளையர்கள், செவ்விந்தியர்கள் என்று எல்லாரையும் இவர் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கெல்லாம் அங்கீகாரம் வழங்க ஒரு செவ்விந்தியர்ல அமெரிக்காவில் வாழ்ந்த செவ்விந்திய பழங்குடி ஒரு நல்ல பெண்ணுக்கு புனிதர் பட்டம் கொடுத்தவர். இந்தியாவில் கூட தமிழகத்திலே தேவசகாயம் பிள்ளை, அன்னை தெரசா, அது அந்த வரிசையில் வந்த யுப்ரேசியா, இன்னும் குரியாக்கூஸ், இவர்களுக்கெல்லாம் புனிதர் பட்டம் கொடுத்தவர். இப்படி பின்தங்கிய நாடுகளில் இருக்கிறவர்களுக்கும் பெருமை கொடுத்து உலகமெல்லாம் வாழுகிற மக்களும் எல்லாரும் இறைவனுடைய பிள்ளைகள், யாரும் யாரையும் மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் நாம் எப்பொழுதும் பிரித்து பார்க்க கூடாது. அப்படி செய்வது அது மதத்தின் பெயரால் என்றாலும் அது மதவாதம், கடவுளுக்கு ஏற்றதல்ல. மொழியின் பெயரால் என்றாலும் மொழி பேரினவாதம். எப்படி இலங்கையிலே சிங்கள பேரினவாதம், ஜெர்மனியிலே அவர்கள் ஜெர்மானியர்கள் யூதர்களுக்கு எதிராக வந்த இனவாதம், பாசிசம், அதுவும் தவறு என்றது போல இந்தியாவிலும் மத கலவரங்கள் நடப்பதையெல்லாம் அவர் வன்மையாக கண்டித்து அவர் சமாதானத்தை போதித்தவர். அவர் ஒரு சமாதான புறா. அவர் எல்லா நாடுகளுக்கும் போக ஆசைப்பட்டார். இந்தியாவிற்கு வர பல ஆண்டுகளாக அவர் ஆசைப்பட்டார். இந்திய ஆயர்கள், கர்தினால்கள் நம்முடைய ஆளுகின்ற இந்த அரசிடமும் முந்தைய அரசிடமும் கேட்டார்கள். ஆனால் அவர்கள் ஒரு கிறிஸ்தவ தலைவர் வருவதை, 2ஆம் ஜான் பால் 2 முறை இந்தியாவிற்கு வந்திருக்கிறார் காங்கிரஸ் காலத்துல. இந்த ஆட்சி ஏன் கொடுக்கவில்லை என்று நமக்கு தெரியாது. பாதுகாப்பு கருதியோ அல்லது இவர்களுக்கு கிறிஸ்தவ தலைவர் வருவதனால் இங்கு கிறிஸ்தவம் வளர்ந்துவிடும் என்ற அச்சமோ தெரியவில்லை. ஆனால் இந்தியாவிலே வந்து இந்தியர்களுக்கும் இந்த சமத்துவத்தை, சமாதானத்தை, மத நல்லிணக்கத்தை கிறிஸ்தவர்கள் எல்லாமே அவர் கேட்டுக்கொண்டது. நானும் ஒரு குருவானவர் தான். நீங்கள் இந்துக்களை வெறுப்பதோ அல்லது மதமாத்துவதோ, இஸ்லாமியர்களை மதமாத்துவதோ நம்முடைய வேலை அல்ல. எல்லாருக்கும் நற்செய்தியை போதியுங்கள், எல்லாரும் இறைவனுடைய பிள்ளை என்று சொல்லுங்கள், எல்லோரையும் வரவேறுங்கள், கிறிஸ்தவ பள்ளிகளில் எல்லாருக்கும் இடம் கொடுங்கள், கிறிஸ்தவ மருத்துவமனைகளை எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளுங்கள், எல்லா பிள்ளைகளையும் கடவுளுடைய பிள்ளைகளாக நடத்துங்கள் என்று சொல்லி. நன்றி தோமி. இணைப்பில் இணைந்து பல்வேறு விஷயங்களை, நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு. தற்போது கூட்டு திருப்பலியின் நிறைவாக அனைவருக்கும் அப்பம் பிற்கும் நிகழ்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து மன்றாட்டு ஜெபம் ஏறெடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து அவருடைய உடல் நல்லடக்கம் செய்யப்படுவதற்காக 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவர் கூறிய அந்த செயின்ட் மேரி மேஜர் பசிலிக்காவில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. தஞ்சையினுடைய பங்கு தந்தை திரு தோமி அவர்கள் நம்மிடையே தொலைபேசி வாயிலாக இணைகிறார். திருத்தந்தை பிரான்சிஸ் கத்தோலிக்க திருச்சபைக்கு தலைவராக கிடைத்தது ஒரு கொடை என்றால், இது உலக மக்களுக்கே, உலக சாம்ராஜ்யங்களை எல்லாம் ஒரு மனசாட்சியாக இருந்து கொண்டு சென்றவர். இந்த 12 ஆண்டுகளுக்குள் பலவிதமான காரியங்களில் அவர் தன்னுடைய குரலை உறக்க சொன்னவர். ஒரு கத்தோலிக்க திருச்சபையினுடைய தலைவராக, ஆன்மீக தலைவராக மட்டும் இருக்கவில்லை. அவர் ஆயராக அர்ஜென்டினா நாட்டின் புயனஸ் ஏர்ஸ் உயர் மறை மாவட்டத்திலே பணியாற்றிய போது 18 ஆண்டுகள் அவர் ஆயராக, ஆனால் சேரிகளின் ஆயராக, ஏழைகளின் ஆயராக,
பிளாஸ்டிக் பொருட்களை எல்லாம் பொறுக்கி விற்கிற அந்த சேரி மக்களை எல்லாம் ஒன்று திணைத்து அந்த நாட்டிலேயே ஒரு பேர் இயக்கத்தை உருவாக்கி அந்த அரசோடு போராடி அவர்களுக்கு குடியிருப்புகளை எல்லாம் வாங்கி கொடுத்தவர். பணக்காரர்களால் மிக கேவலமாக இவர் சேரிகளின் ஆயர் என்று சொல்லப்பட்டார், ஏழைகளின் ஆயர் என்று சொல்லப்பட்டார். இவர் இத்தாலியில இவருடைய பெற்றோர்கள் பிறந்திருந்தாலும் அவர் பெற்றோர்கள் குடிபெயர்ந்து அர்ஜென்டினா நாட்டில் உள்ள புயனஸ் ஏர்ஸ் என்ற அந்த இடத்திலே குடியேறுகிறார்கள். ஒரு சிறிய அபார்ட்மெண்ட்லே, எளிய குடும்பம். இவர் அங்கு அவர்கள் போனதற்கு பின்பு 7 ஆண்டுகளுக்கு பின்புதான் இவர் அர்ஜென்டினாவிலே பிறந்ததனால், அங்கு பிறந்து அங்கு வளர்ந்ததனால் ஏறக்குறைய 266 திருத்தந்தையர்கள் 80% இத்தாலியில் இருந்துதான் வந்திருக்கிறார்கள். இவர் ஐரோப்பாவிற்கு வெளியே தென் அமெரிக்காவில் இருந்து வந்த முதல் திருத்தந்தை என்பது குறிப்பிடத்தக்கது. அதுவும் ஒரு ஏழையாக இருந்து ஏழைகளுக்காக வாழ்நாள் முழுவதும் போராடியவர். இவர் தன்னுடைய சமையலை தானே பார்த்து கொண்டவர், தன்னுடைய துணிமணிகளை தானே துயர்த்தவர், தன்னுடைய வேலைகளை செய்து அவர் திருத்தந்தை ஆகிற வரை பொது பேருந்துகளில் பயணம் செய்தார். தனக்கென்று விலையுயர்ந்த காரை வைத்துக் கொள்வதில்லை. ரயில்களிலும் அவர் பொது பேருந்துகளிலும் தான் பயணம் செய்தார். அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்க போதும்போது கூட அவர் வெளியில சென்று ஒரு சிறிய ஹோட்டலிலே தங்கி இருந்தார் என்பது அவர் திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்த அடுத்த நாள் தன்னுடைய பொருட்களை எடுக்க அவர் போனபோதுதான் கண்டுபிடித்தார்கள். இப்படி ஏழ்மை என்பது ஏழைகளோடு தன்னை ஐக்கியப்படுத்த, ஏழ்மையை அறியாத ஒருவன், ஏழ்மையை வாழாத ஒருவன் ஏழைகளுக்காக இருக்க முடியாது என்றவர். இவர் திருத்தந்தையான பின்பு கத்தோலிக்க திருச்சபைக்குள்ளேயே ஆடம்பரமாக வாழ்ந்த ஆயர்கள், குருக்களுக்கெல்லாம் பெரிய சவாலாக மாறியவர். ஒரு ஆயன் என்பவன் ஆடுகளை மேய்க்கிறவன். மக்கள் ஆடுகள் என்றால் அவர்களுடைய தலைவன் ஆயன் என்றால் அந்த ஆடுகளோடு இருந்து அந்த ஆடுகளுடைய ரோமத்தின் வாசத்தை கொண்டிருக்க வேண்டும். யூ மஸ்ட் ஸ்மெல் ஆஃப் த ஷீப் என்று சொல்வார்களே, அதுபோல இவர் ஆயர்களை, குருக்களை எல்லாம் எளிய மக்கள், ஏழை மக்கள், இவர்களுடைய பிரதிநிதியாக போராடுங்கள் என்று சொல்லி எல்லா மக்களுக்கும் இவருடைய வாழ்க்கையில இவருடைய திருத்தூது மடல்கள் என்று 6-7 மடல்களை போட்டிருக்கிறார். அதில் பெரும்பாலான மடல்களை நான் இந்தியாவிலேயே முதலிலே தமிழில் மொழிபெயர்த்தவன். நான் தஞ்சை டோமி என்பார்கள் என்னை. நான் நம்வாழ்வு என்ற வார பத்திரிகையிலே ஆசிரியராக இருந்தபோது லூமன் ஃபிதை என்ற நற்செய்தியின் ஒளி, அதற்கு பின்பு தேயிஸ் காரித்தாத் எஸ் என்று போப் பெனடிக்ட் போட்ட அந்த லத்தீன் மொழியில் இருந்து வந்த நூல், அதற்கு பின்பு ஜாய் ஆஃப் த காஸ்பல், நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற நூல். சுற்றுப்புற சூழலை பற்றியும், இந்த பூமியை நாம் காக்க வேண்டும், சுற்றுப்புற சூழலை காக்க வேண்டும், நாம் வாழுகின்ற இந்த பூமி பாதுகாப்பாக இருந்தால்தான் நமக்கும் நம் பின்வருகின்ற சந்ததிக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும். இது நம்முடைய காலத்தின் கட்டாயம். நம்முடைய பாதுகாப்பு இந்த பூமியின் பாதுகாப்பில் தான் இருக்கு என்பதை வலியுறுத்தி சொல்லி உலக மக்களை எல்லாம் மரம் வளர்ப்பதற்கு மட்டுமல்ல, இந்த பூமி இன்று சுட்டு எரிக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் இந்த பூமியின் இயற்கை வளங்களை நாம் பாதுகாக்கவில்லை, இந்த பூமியை நாம் அழித்து விட்டோம், அதை தவறாக பயன்படுத்தி விட்டோம் என்று மிக தீவிரமாக அவர் அந்த சுற்றறிக்கைக்கு பெயர் இறைவனை புகழ கற்றுக்கிறவர். இயற்கையும் புகழ வேண்டும், இயற்கையை பாதுகாக்க வேண்டும் என்று லவ்தாத்தோ சி, எல்லா புகழும் இறைவனுக்கே, புகழ் அனைத்தும் இறைவனுக்கே என்ற தலைப்பில் அந்த கடவுளை புகழ்ந்து பாடி அவர் அந்த திருத்தூது மடலை வெளியிட்டார்.